தோழர்களே, அமரர் தாரையார் அவர்களது விசுவாசிகளே, இங்க நடக்கிறதெல்லாம் பாக்குற போது இந்த சில தரப்பு விழாவில் ஏதோ பாலிடிக்ஸ் இருக்குமோ நான் சந்தேகப்படுறேன் சார். நாட்டிற்காகவும் எந்த சிலையில பாலிடிக்ஸ் இல்ல. இவங்க சிலையை திறக்கிறது தலைவர் மேல இருக்கிற பிரியத்தினால இல்லையே. தம் பிறந்த நாளைக்கு, தலைவர் பிறந்த நாளைக்கு, செத்த நாளைக்கு அன்னைக்கெல்லாம் கொண்டு போய் மாலையை போட்டது பேப்பர்ல பெருசா போட்டோ வரும். தலைவர் தாரையார் அவர்களது திருவுருவச் சிலை இந்த மாநகரத்திலே நிறுவப்படக்கூடாது என்பதற்காக எதிர்கட்சியினர் எத்தனை முட்டுக்கட்டைகளை போட்டார்கள் என்பதை நீங்கள் எதிர்கட்சிக்காரன் ஒண்ணுமே சொல்ல. எவன் கூட கூட்டணி வைக்கிறான்னு அலைஞ்சு திரியிறானுங்க. இவனா பிரச்சனை கிளம்புறா பாருங்க. பிரச்சனை வரணும்னு ஆசைப்படுற போய் பாருங்க, ஏதாச்சும் பிரச்சனை வந்துருக்கு. அவருடைய லட்சியங்களை நிறைவேற்றுவேன். காவிதாண்டா மேல இருக்கணும், பச்சைதான் மேல இருக்கும். காவிதாண்டா மேல இருக்கும். மாமா கூட இத பத்தி எவ்வளவு வாட்டி நான் போயிருக்கேன். நான் சொல்றதா கரெக்ட். பாத்து செய்யா, இது தேசிய கொடி. இது அவமதிச்சோம் உள்ள தூக்கி வச்சிருவாங்க. குழப்பிட்டீங்களா? என்னையா குழப்பம்? வாழை இலையில சோத்தை போட்டு மேல சாம்பார் ஊத்தி சாப்பிடுறீங்கல்ல, கீழே இருக்கிற வாழை இலை பச்சை கலர், நடுவில் இருக்கிற சோறு வெள்ளை கலர், மேல ஊத்தின சாம்பார் ஆரஞ்சு கலர். சோத்தை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா குழப்பமே வராது. ஆஹா, எவ்வளவு அழகா புரிய வச்சுட்டாருல. இது தெரியாம தான் ஒரு அதிகாரி கொடிய தலைகீழா ஏத்தி அவரை ஜீப்ல ஏத்திட்டாங்க. பாத்து ஜாக்கிரதையா. ரொம்ப தேங்க்ஸ், காப்பாத்திட்டாரு. உன் பிள்ளைக்கு மட்டும் இல்ல பவானி, தமிழ்நாட்டுல இருக்கிற இளைஞர்கள்ல பாதி பேருக்கு ஹீரோ ஆகணும்னு ஆசை இருக்கு. பாதி ஹீரோக்களுக்கு சிஎம் ஆகணும்னு ஆசை இருக்கு. மீதி ஹீரோக்களுக்கு இருக்குங்க மேடம். சம்பாரிச்சு காசியெல்லாம் விட்டுட்டு நடுத்தருவுல பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துருவாங்களோட பயம். உங்க அப்பாக்கு ரொம்ப ரொம்ப நக்கல். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. உன் பையன் நாளைக்கு ஹீரோ ஆகணும்னா அவனுக்கு அரசியல் கத்துக்கும். ஹீரோவுக்கு எதுக்கு அரசியல்? அது அப்படித்தாங்க மேடம். நம்ம ஊர்ல சினிமால ஜெயிக்கணும்னா பாலிடிக்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அரசியல்ல ஜெயிக்கணும்னா நடிக்க தெரிஞ்சிருக்கணும். அரசியல்வாதிக்கு நடிக்க தெரியணும், நடிகருக்கு பாலிடிக்ஸ் பண்ண தெரியணும். உங்கள மாதிரி அதிகாரிக்கு ரெண்டும் தெரிஞ்சிட்டு சைலண்டா இருக்கு. நான் போட்ட பிச்சையில நீ ஈஸியா மந்திரி ஆயிட்ட. வந்த சுட்டோட அரசியல் விட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டியா? என்னன்னு கம்பி என்றதுக்கு பயமா இருக்கா? சாரதே அஜய் சார், நீங்க வேற அவர்தான் ஜெயிலுக்கு காமெடி பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் குப்பை சுப்ப தப்பு பண்ணா தான் சார் இப்படி ஜெயில போடுவாங்க. உங்கள மாதிரி பெரிய மனுஷங்க தப்பு பண்ணா பேப்பர்ல மட்டும்தான் போடுவாங்க. அதனாலதான் நீங்க எல்லாம் தொடர்ந்து தப்பு மேல தப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாயா, நாங்க தப்பு மேல தப்பு பண்ணிட்டு தான் இருப்போம். என்னப்பா ஒரு செல்போன் ஃப்ரீயா கொடுக்கணும்னு சொல்லி பாரு. இந்த கேன பசங்க மொத்த ஓட்டை எங்களுக்கு தான் போடுவாங்க. அதத்தான் சார் பெரியார் அன்னைக்கே சொன்னாரு. முட்டா பசங்க ஓட்டு போட்டு அயோக்கியங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பேர் தான் தேர்தல் அப்படின்ட்டு. அதனாலதானே நாங்க தேர்தல் வெற்றி வாங்க சூடிக்கிட்டே இருக்கோம். சாரதே, ரொம்ப துள்ளாத. உனக்கும் தெரியும், எனக்கும் நல்லாவே தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆட்சி கவிழ போகுது. அதுக்குள்ள இதெல்லாம் பெருசாக்கி அசிங்கம் பண்ணுமா? இந்நேரம்